அத்தியாயம் 18. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். அத்தியாயம் 19. சவாசத்தின் காலதாள லயக்கிரமம். பச்சிம மார்க்கம். நம்மிடத்தில் உள்ளும் வெளியும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் அவகாசம் இயல்பாகவே ஒரு தாள லயத்தை உண்டாக்குகிறது. நம்முடைய பெரியோர்கள் அத்தாள லயத்தின் சொல்லை கண்டுபிடித்து அது சுவாசம் தானாகவே உச்சாரணமில்லாமல் ஜபிக்கும் மந்திரமாகிறதால் அதற்கு அஜபா, அதாவது ஜபிக்கப்படாத மந்திரம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதை நாம் புத்திபூர்வமாக உச்சாரணை செய்கிறதில்லை. இந்த அஜபா மந்திரம் ஹம்சக சோகம் சோகம் ஹம்சக. கொஞ்சம் அபியசித்தால் ஒவ்வொருவரும் தன் சுவாசத்தில் இந்த மந்திரத்தின் உண்மையை அறிந்து கொள்ளலாம். இதையொட்டி அனுஷ்டானம் நமது தேசத்தில் வெகு நாளாக வழங்கி வருகிறது. பின்வருமாறு: 2. ஸ்ரீ குருப்யோ நமக. மூலாதார சக்கரம் பாயுஸ்தானத்தில் 4 இதழ் அமைந்திருக்கிறது. அதில் ஸ்ரீ கணேசரும் வல்லப்பையும் விளங்குகிறார்கள். அவர்களை வணங்கி நாளின் முதல் 600 சுவாசங்களை 600 புஷ்பமாக்கி அத்துடன் முதல் 6 நாழிகையில் செய்த பாப புண்ணியங்களை அர்ப்பணம் செய்கிறேன். ஹம்சக சோகம் சோகம் ஹம்சக. உபஸ்தத்தின் அடியில் 6 இதழ் கொண்ட சுவாதிஷ்டான சக்கரத்தில் ஸ்ரீ பிரம்மதேவரையும் சரஸ்வதியையும் வணங்கி அடுத்த 6000 சுவாசங்களையும் 6000 புஷ்பமாக்கி அத்துடன் அடுத்த 12 நாழிகையில் செய்த பாப புண்ணியங்களை அர்ப்பணம் செய்கிறேன். ஹம்சக சோகம் சோகம் ஹம்சக. மேலே பிரதேசத்தில் 10 தளங்கள் உள்ள மணிப்பூர சக்கரத்தில் பிரசன்னமாயிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வணங்கி அடுத்த 6000 சுவாசங்களை 6000 புஷ்பமாக்கி அத்துடன் அடுத்த 12 நாழிகையில் செய்த பாப புண்ணியங்களை அர்ப்பணம் செய்கிறேன். ஹம்சக சோகம் சோகம் ஹம்சக. அதற்கு மேல் ஹிருதயஸ்தானத்தில் 12 அங்குலம் கொண்ட அநாகத சக்கரத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ பத்ரதேவர் பார்வதியை வணங்கி அடுத்த 6000 சுவாசத்தை 6000 புஷ்பமாக்கி அத்துடன் அடுத்த 12 நாழிகையில் செய்யும் பாப புண்ணியங்களை அர்ப்பணம் செய்கிறேன். ஹம்சக சோகம் சோகம் ஹம்சக. அதற்கு மேல் கண்டஸ்தானத்தில் 16 தளமுள்ள விஷுத்தி சக்கரத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ ஜீவாத்மா லோக மாயாம்பிகையை வணங்கி அடுத்த 1000 சுவாசங்களை 1000 புஷ்பமாக்கி அத்துடன் அடுத்த 6 நாழிகையில் செய்த பாப புண்ணியங்களை சமர்ப்பிக்கிறேன். ஹம்சக சோகம் சோகம் ஹம்சக. ஹம் சோகம் ஹம்ச. அதற்கு மேல் பருமத்தியத்தில் 2 தளமுடைய ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கும் ஸ்ரீ குருதேவர் ஞானசக்தியை வணங்கி அடுத்த 1000 சுவாசங்களை 1000 புஷ்பமாக்கி அத்துடன் அடுத்த 6 நாழிகையில் செய்த பாப புண்ணியங்களை சேர்த்து சமர்ப்பிக்கிறேன். ஹம் சோகம் ஹம்ச. அதற்கு மேல் ப்ரும்ஹரந்திர ஸ்தானத்தில் சஹஸ்ர தள சக்கரத்தில் எழுந்தருளியிருக்கும் ப்ரும்ம பராசக்கியையும் பணிவுடன் வணங்கி அடுத்த 1000 சுவாசங்களை 1000 புஷ்பமாக்கி அத்துடன அடுத்த 6 நாழிகையில் செய்த பாப புண்ணியங்களை சமர்ப்பிக்கிறேன். ஹம் சோகம் சோகம் ஹம்ச. ஹம்சோபனிஷத் 3. இந்த பிரகாரம் நீடித்து அனுடானம் செய்பவனுக்கு சரீரத்தில் உதயமாகும் நாதங்கள், அதாவது துவனிகள் கேட்கும். அவையாவன: 1. சினிநாதம், 2. சிஞ்சினி, 3. மணி, 4. சங்கம், 5. வீணை, 6. தாளம், 7. வேணு, 8. மிருதங்கம், 9. பேரி, 10. மேகநாதம். இப்படி மேற்சொன்ன நாதங்களை அனுசந்தானம் செய்தால் பரபிரம்ம சாட்சாத்காரம் ஆகும். இந்த சந்தர்ப்பத்தில் 16வது அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருக்கும் காஷ்மீர லய யோகத்துக்குரிய நாதங்களுக்கு ஒத்திருக்கிற துக் துக் முதலான ரகசிய யோகச் சொற்களையும் கவனிக்கவும். கண் 4. ஹம்சோபனிஷத் தொடர்ச்சி வாக்கியம். ஹம்ச ஹம்ச என்கிற உச்சாரணத்துடன் பரவ பரம்பொருள் சகல ஜீவ சரீரங்களையும் வியாபித்துள்ளது. அதை அரணியில் அக்னி போலவும் எள்ளுக்குள் எண்ணெய் போலும் சாட்சாத்கரித்து யமனை ஜெயிக்கலாம். பாயுத்வாரத்தை குறுக்கிக்குள் மூலாதாரத்தினின்று வாயுவை எழுப்பு சுவாதிஷ்டானத்தை 3 பிரதட்சணமாக கொண்டு சுவாசத்தை அடக்கியே மணிபூரம், அநாகதம், விஷுத்தி, ஆக்ஞா சக்கரங்களை கடந்து ப்ரும்மரந்திரத்தில் ஓம்கார தியானமாக அமர்ந்து சஹஸ்ர கமலம் மட்டும் வியாபிக்கிற தேஜோமயமான நாதத்தை அனுசந்தானம் செய். அந்த நாதம் பிரதிதினம் 21600 உச்சாரம் செய்கிறது. இதை தீர்க்க காலம் அபியசித்தால் மேல் சொல்லிய 10 வித துவனிகள் கேட்கும். அதில் 9வதை கடந்து ஆதாரத்திலிருந்து 10வதிலேயே தியானமாக இருக்க வேண்டும்.
முதல் துளைக்கப்படு துவனிகளால் ஷரீரம் முறுமுறைகிறது. 4வதில் தலையாட்டம் உண்டாகிறது. 5வது அமிர்த ஸ்ரவமாகிறது. 6வதில் சூக்ஷ்ம தரிசனம். 7வதில் பிரகிருத அதாவது ஆதி சப்தம். 8வதில் ஸ்தூல சரீரம் கண்ணுக்கு புலப்படாமலாகிறது. 9வதில் திவ்ய தரிசனம். 10வதில் பரபிரம்ம ஐக்கியம் ஏற்படுகின்றன. 5 யோக சூடாமணி உபனிஷத் வாக்கியம். சுவாசம் ஹ என்று வெளிப்போய் ச என்று உள்வருகிறது. சகல ஜீவன்கள் இந்த ஹம்ச மந்திரத்தை தெரியாமலே உச்சரிக்கின்றனர். குருவின் உபதேசத்தால் அது சோகம் என்று மாறி சுஷும்னா நாடியில் சஞ்சரிக்கிறது. ஆகையால் பশ্চিಮ மார்க்கத்திலேயே மந்திர யோக நிலை பெறுகிறது. ஒரு ஜென்மத்தில் சித்தி ஆகாவிட்டால் மறு ஜென்மத்தில் அபியாசத்தை விட்டவிடத்திலிருந்து ஆரம்பித்து பশ্চিಮ மார்க்க பிரபாவத்தால் சீக்கிர சித்தி பெறுகிறார்கள். பகவத்கீதையில் யோக பிரஷ்டர்களுடைய உத்தமகதியை சொல்லியிருக்கிறதை பார்க்கலாம். ஸ்தூல வாயு ஹம்சம் என்று உச்சரிக்கிறது. சூக்ஷ்ம நாடி ஸ்பந்தம் சோகம் என்று குரு கிருபையால் மாறுகிறது. இதர ஸ்ருதியில் சொல்லியபடி உள்ளதை யோகஸ்திதியில் ச ஹ என்ற வியஞ்சனங்கள் மறைந்து கேவலம் ஓம்காரமாக நிற்கிறது. இங்கு பশ্চিಮ மார்க்கம் என்பதால் 8வது படத்தில் காட்டிய 5 நீ மாடியை கொள்க. 6 பশ্চিಮ மார்க்கம் விஷயத்தில் ஸ்ரீ ஞானேஸ்வரர் யோக நூல். பிரணவத்தின் பশ্চিಮ மார்க்கத்தில் தேஜோமயமான மகாலிங்கம் இருக்கிறார். அவர் நாத பிந்துவின் அலைகளிலிருந்து சுத்த சந்திராமிர்தத்தை வர்ஷிக்கிறார். மனித சரீரம் கிடைப்பதரிது. இந்த லகுவான உபாசனையை இப்போதே முடித்துக்கொள். பி பশ্চিಮ மார்க்கம் மேலே உயரமாக போகிறது. அகில் ஏகாங்கியாய் ஒரு அழகுள்ள ஸ்திரீ இருக்கிறாள். அவளை நான் எப்படி அடைவேனோ தெரியவில்லையே. ஜாக்கிரதையாய் சுஷுமனை மேல் ஏறினால் கண்போல் ஒரு துவாரம் தெரிகிறது. அதற்குள் நுழை. அதிசாதுரியம் வேணும். உள்ளே புகுந்து உனது உயர்ந்த காதலியை ஆலிங்கனம் செய். பெண்ணோ ஆணோ அலியோ தெரியாது. பரபிரம்மத்தில் கலந்துவிட்டாய. இந்த அஜபா அபியாசத்தின் குணசங்கிரகம் இவ்வாறாக சொல்லலாம். பூர்ண அஜபையை சொல்லி கிழக்கு மார்க்கத்தை 8வது படத்தில் 1 2 3 நீ யை சீர்படுத்தி சோகம் என்று சூக்ஷ்ம அபியாசத்தால் மேற்கு மார்க்கத்தை 4 5 6 நீ யை சீர்படுத்தி கேவலம் ஓம்காரத்தில் அதிசூக்ஷ்ம நாடி சாரத்தில் மகாலிங்கரை தாசித்து அம்பாள் திருவடிகளை பணிந்து ஸ்வரூபத்தில் கலக்க வேணும். அத்தியாயம் 19 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.